நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் எப்போல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் ஒன்று போட்டிருந்தேன். அந்த விளாக்லேயும் சரி மினி விளாக்லேயும் சரி நான் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் பெரிய கார்த்திகை புதன்கிழமை. ஆனால் இன்றைக்கி நம்மளால் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ண முடியாது. ரீசன்ட் 2 முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நாங்கள் வந்து சாமி மட்டும்தான் கும்பிடலையே, மற்றபடி விளக்கெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றணும். ஏன்னா தம்பி சின்ன பையன் அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் விளக்கு ஏற்றினாங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் ஏமா விளக்கேற்றலை அப்படின்னு சொல்லி கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம சாமி கும்பிடாமல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டோம். நேற்று போட்டிருந்த வீடியோலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி கும்பிடாம நாளைக்கு கும்பிடக்கூடாது சிஸ்டர், கும்பிட்டா 3 நாள் கும்பிடணும், இல்லைன்னா விளக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிடையாதுங்க, நேற்று நம்ம சாமி மட்டும்தான் கும்பிடல, விளக்கு வந்து போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. 3 நாள் விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க. 3 நாள் நம்மளுமே விளக்கு வந்து போட்டாச்சு. நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த இன்ட்ரோ வந்து நான் வாசலாம் தெளித்து கோலம்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரோவே நாங்கள் வந்து எடுக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி நம்ம வந்து சந்தைக்கு வேற போகணும். ஏங்க இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு இந்த விளாகை காய்கறிலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த விளாகை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஏங்க சந்தைக்கு போகலாமா? போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:15, 6:10 ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் நடப்படிக்கே, ஏன்னா வீடு வாசம்லாம் கழுவி விட்டு வீட்டில் எல்லாம் வேலை நிறையா இருந்தது. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வேற போயிட்டு இருந்தோமா, நிறைய இருந்தது. நேற்று வந்து கார்த்திகை தீபத்தை ஒழுங்காக கொண்டாட முடியல, அதனால் செலிப்ரேட் பண்ணவே இல்லை. நான் வாகலே சொல்லி அதான் சொல்கிறேன், அடுத்த நாள் கொண்டாடுறோம் இன்னைக்கு. அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா, ஏற்றுனா 3 நாள் தொடர்ந்து ஏற்றணும் சிஸ்டர் அப்படின்னு. நேற்று ஏற்றிட்டோம், நேற்று ஏற்றணும். ஆனால் நாங்கள் சாமி கும்பிடல. அந்த கிளிப்பு கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஷார்ட்ஸ் எடுத்து நம்ப மாட்டாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சந்தைக்கு வேறு போகணும். எஸ், ஏன்னா நம்ம எப்பயுமே போட்ட குளத்தையே போடுற மாதிரி இருக்கு. இந்த டைல்ஸில் கோலம் போட்டாலும் தெரியாது, அப்புறம் எவ்வளோ பெரிய கோலம் போட்டுருக்கு நீங்கள். நேற்று இதே குழந்தை தானே போட்டிருந்த? அப்போ நீ பார்க்கவே இல்லை. இதே புள்ளியில் தான் நான் வேற போகணும். இதே புள்ளியில் வேற கோலமா? 9லேருந்து இது 9.5 முடிக்க ஊடு புள்ளிங்க. நம்ம எத்தனை கோலம் வரையலாம் தெரியுமா? ஊரு புள்ளியா? ஊடு புள்ளி, ஊரு இல்லை ஊடு. ஊடு புள்ளியா? ஊடு புள்ளி. அதான் சொல்லாங்க பழமொழி, உன்னை எப்படின்னா செத்தாதான் சுடுகாடு தெரியும் அப்படின்னு. ஏன் நான் பெரிய பேசிட்டு இருக்க பையன். பற்ற வைக்கலாமா? எல்லா வீட்லேயும் விளக்கு அமையலாம், ஆனால் எங்கள் வீட்டில் விளக்கு அமையாது. ஏன் தெரியுமா? சென்சார் லைட்டு எல்லா வீட்லேயும் பற்ற வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம இப்போ தான் பற்ற வைக்கிறதுக்கே வெளியே வந்திருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. குத்தோளுக்கு எடுத்துருந்துறேன்.
விளக்க பொருத்தி வச்சிட வேண்டியதான். வச்சுது சரிம்மா. காத்தடிக்கல ஏங்க. நான் தான் சொல்லல இன்னைக்கு எரியும் சொன்னேனா இல்லையா? நான் நேத்தே சொன்னேன் எரியும்னு. வச்சுக்கிட்டு வா. வாங்க இப்போ சோஃபாவில் உட்காரு. வாங்க போய் சோஃபாவில் உட்காரு. விடு விடு விடு. தீப்பெட்டி எங்க இருக்கு? ம் நம்ம வந்து வெளியே வந்து விளக்குலாம் ஏற்றியாச்சு. ரொம்பலாம் நம்ம விளக்கு ஏற்றலை. வெளியே ஒரு குட்டி குத்து விளக்கு நிலப்படிக்கிட்ட 2 அகல் விளக்கு வந்து வச்சுருக்கேன். அகல் விளக்கு இருக்குது, ஆனால் நான் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நேற்றுலாம். அதனால் நான் வந்து நேற்று இந்த சென்சார் அகல் விளக்கு வந்து வச்சுட்டேன். இது அகல் விளக்கே கிடையாது, சென்சார் லைட்டு. இதை வந்து வச்சுட்டேன். நம்ம வந்து இது ராபர்ட்டோட சேனலில் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து காசு போட்டு வாங்கி ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக வாங்கினது. சரி இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த திரிப்போட்டு எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு விளக்கித்தோம்ல, அந்த அகல் விளக்குக்கு நிகர் வேறு எந்த விளக்குமே இல்லைன்னு வந்து சொல்லலாம். ஏங்க இது எப்படி எரியுது, அது எப்படி எரியுது? இதுதான் அழகாக இருக்குது. சரி உள்ளே போய் விளக்கேற்றிடலாமா? நம்ம வந்து வெளியே எல்லாமே விளக்கெல்லாம் பற்ற வச்சு குழம்புலாம் போட்டு பற்ற வச்சாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:35க்கு மேலே ஆயிடுச்சு. உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு சந்தைக்கு வேற போகணும். ஒரு பூ பெருசாக கட் பண்ணீங்களா? 2 பூ இருக்கு பெருசா. என்ன மீனா மேலே ஏறி நின்றுட்டுருக்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். நம்ம வீட்டில் வந்து சாமி ரூம்லாம் கிடையாது. நம்ம ஹால்லையே இந்த ஸ்லாப்பில் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் இங்கேயே வச்சு நம்ம இங்கே தான் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கனால எனக்கு எட்டாது பூ வைக்கிறதுக்கு. அதனால் இங்கிட்டு இருக்கியா? அதனால் நான் வந்து எப்போயுமே இந்த ஸ்டூலை போட்டு தான் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து இறங்கி இதெல்லாம் பண்ணுவேன். முடிஞ்சு. இது எங்கள் அப்பா ஃபோட்டோவுக்கு. சாமி கும்பிடலாமா? தம்பி வந்து விளையாட்டு ஜாமான் எடுத்துட்டு இருக்கான். நிலப்படிக்குமே நம்ம வந்து சாம்பிராணி வந்து வச்சாச்சு. இப்போல்லாம் நம்ம செவ்வாவளிக்கு நிலப்படியில் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி வந்து வச்சுட்ருவோம். எப்பயுமே நான் ஒன்று தான் வைப்பேன். இன்றைக்கி நல்ல நாள் பெரிய நாள் அப்படிங்கிறதுனால 2 சைடுமே நான் வந்து வச்சுருக்கேன். நேற்று நம்ம வந்து சாமிலாம் கும்பல, நிலப்படியில் மட்டும் அகல் விளக்கு ஏற்றிட்டு வெளியில் இப்போ வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி கோலம் போட்டு எல்லாமே நம்ம பண்ணோம். சாமி மட்டும் கும்பல. மற்றபடி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து நேற்றே வச்சிட்டோம். ஆனால் நம்மளால சாமி கும்பிட முடியாத சுச்சுவேஷன். அதனால்
அங்கே நிலப்படியில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறேன். வந்துருச்சு. இந்த வாழைப்பழமும் இட்லி துணியும் 70 ரூபா வந்துருச்சு. கடைசியில் என்னையவே இட்லி துணி வாங்க வச்சுட்டீங்க. நான் போடுற எல்லா வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லி தான் போடுறேன். எனக்கு வந்து ரேஷன் வேட்டியும் ரேஷன் சிலையில் இட்லி துணி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இட்லி துணி 30 ரூபா 40 ரூபா தான் சிஸ்டர் வரும், தயவுசெய்து அதை வாங்கி போடுங்க, இந்த மாதிரி போடாதீங்கன்னு சொன்னீங்க. நான் இட்லி துணி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது பார்த்தது கிடையாது. இட்லி துணி விற்கிறத நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இட்லி துணினா விற்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு விற்றாங்க, நான் பார்த்தேன். அதனால் அது 30 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். காடா துணி மாதிரி இருக்கேங்க, இந்த துணி மாதிரி இருக்குது. இவ்வளோதான் வாங்கிட்டு வந்துருக்கோம். 600 ரூபா கிட்ட வந்துருச்சு. பருத்தி பாதம் கிழமை வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆமாம், அந்த சோளப்பருத்தி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக வாங்குற கடையில் அது இல்லை. அதனால வேறு மளிகை கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தோம். இவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு தூங்கணும். பாத்ரூம்ல போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.